கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3. விளக்கம்: தேவனுடைய வார்த்தையை தினமும் தியானித்து அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல் இருப்பான். நீர்க்கால்களின் ஓரம் என்றால் எப்போதும் நீர் கிடைக்கும் இடம். அதுபோல தேவனுடைய வசனம் அவனுக்கு எப்போதும் பரிசுத்த பலமும் புதுப்பிப்பும் அளிக்கிறது. தன் காலத்தில் தன் கனியை தரும். அப்படி என்றால் அவன் வாழ்க்கையில் தேவன் நிர்ணயித்த நேரத்தில் நல்ல பலன்கள் வெளிப்படும். அவசரமோ தாமதமோ இல்லை. இலையுதிராதிருக்கிற மரம். சூழ்நிலைகள் மாறினாலும் சோதனைகள் வந்தாலும் அவன் விசுவாசம் குறையாது. பரிசுத்தம் வாடாமல் உறுதியாக நிற்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்றார். தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் காரியங்கள் தேவன் கிருபையுடன் வெற்றியை அளிப்பார். சுருக்கமாக சொல்லப்போனால், தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற வாழ்க்கை நிலைத்து இருக்கும், பலன் தரும், ஆசீர்வாதம் இருக்கும். இந்த வசனம் நம்மை தேவனுடைய பாதத்தில் வேறு ஒன்றிய வாழ்க்கை வாழ அழைக்கிறது. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.